இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம குழந்தைங்களை எப்படி பிளானட்ஸோட நேம் ஆர்டர் படி மெமரைஸ் பண்ண வைக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு ட்ரிக்கை பார்க்கலாம். குழந்தைங்க இந்த பிளானட்ஸோட நேமை ஈஸியாக மெமரைஸ் பண்ணிவிடுவாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு ஆர்டர் படி சொல்கிறதுல தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கும். பட் ஆனால் அவங்களுக்கு ஆர்டர் படி தெரிஞ்சால் தான் எது சன்னுக்கு நியரஸ்ட் பிளானட், எது வந்து ஃபார்தஸ்ட் பிளானட், எது 4th பிளானட்ஸ், எது சன்லேருந்து 5th பிளானட், அப்படியெல்லாம் அவங்கக்கிட்ட கொஸ்டின் கேட்கும்போது அவங்களால ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ சன்லேருந்து இருக்கிற 8 பிளானட்ஸையும் எப்படி அவங்க ஆர்டர் படி மெமரைஸ் பண்ணிக்கலான்றதுக்கான ஒரு ட்ரிக்கை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சன்னை மையமாக சென்டராக வச்சு தான் எல்லா பிளானட்ஸும் அதை ரொட்டேட் பண்ணி வரும். ஸோ உங்கள் குழந்தைங்க கிட்ட சொல்லுங்கள், பிளானட்ஸ் நேம் படிக்கிறது ரொம்ப ஈஸி தான், மெமரைஸ் வெரி ஈஸிலி, மெமரைஸ் ஜஸ்ட் சன் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி அவங்கள வந்து அதை மெமரைஸ் பண்ணிக்க சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மெமரைஸ், எம்முக்கு மெர்க்குரி, வெரி, விக்கு வீனஸ், ஈஸிலி, ஈக்கு எர்த், மெமரைஸ், எம்க்கு மார்ஸ், ஜஸ்ட், ஜேக்கு ஜூபிட்டர். அப்புறமா சன், எஸ்ஸுக்கு சேட்டர்ன், யூக்கு யுரேனஸ், என்னுக்கு நெப்டியூன். திரும்பவும் சொல்கிறேன், எஸ்க்கு சேட்டர்ன், யூக்கு யுரேனஸ், என்னுக்கு நெப்டியூன். ஸோ இப்படி நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஆர்டர் படி அவங்களை ஞாபகம் வச்சுக்க சொல்லலாம். மெமரைஸ் வெரி ஈஸிலி, மெமரைஸ் ஜஸ்ட் சன். ஸோ எம் ஃபார் மெர்க்குரி, வி ஃபார் வீனஸ், E for Earth, M for Mars, J for Jupiter, S for Saturn, U for Uranus and N for Neptune. டெஃபினட்டாக லைஃப் லாங் அவங்க இந்த ஆர்டரை மறக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.